ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஹேர் டை இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு செம்மையான ஒரு ஹேர் டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், அடிச்சிக்கவே முடியாதுங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த ஹேர் டை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தடவிட்டு நீங்களாம் குளிக்கணும் அவசியமே இல்லைங்க. குளிக்கணுமான்னு கேட்பாங்க. குளிக்கவே வேண்டியது இல்லைங்க. நல்லா ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் நல்லா காய விட்டுட்டு நீங்கள் தலை சீவிக்கலாம். எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக குளிச்சுக்கலாம். கண்டிப்பாக சீக்காத்தூள் போட்டு குளிங்க, நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நினச்சே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. இது என்ன பொருள் அப்படின்னாலாம் நம்ம கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லை. 80, 70, 100 வயசு வரைக்கும் கூட இது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எப்படி பிடிக்குது அப்படி கையில் அப்படின்ட்டு. கையில் மட்டும்தான் பிடிக்குமான்னு கேட்காதீங்க, தலையிலையும் நல்லா பிடிக்கும். இப்போ வாங்க இந்த ஹேர் டை ஆயில் எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தாங்க. இது மட்டும் இல்லை, நிறைய பேர்த்துக்கு வந்து டை வந்து சேர மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, அதே மாதிரி வந்து அலர்ஜி, அரிப்பு அந்த மாதிரியெல்லாம் வருது, ஹேர் டையே வந்து வேண்டாம் அப்படி வெள்ளை முடிக்கு வந்து குட் பை சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு ஆயிலை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். அதே மாதிரி கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷலான ஒரு பொருள் தான் இன்றைக்கி நம்ம சேர்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு கருஞ்சீரக ஆயில் வந்து எப்படிக்கா தடவுறது, எப்படிக்கா காய்ச்சறது அப்படின்னு கேட்குறீங்க. கருஞ்சீரகம் மட்டும் இல்லைங்க, கருஞ்சீரகத்தோட ஒரு பொருளை சேர்த்து நீங்கள் அந்த ஆயிலை வந்து ரெடி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ஒரே வாரத்தில் உங்கள் முடி வந்து சூப்பராக வந்து மாறிடும். அதே மாதிரி இளநரையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா 1 வீக்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ 2 ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் சரிங்களா எடுத்துக்கோங்க. ஒரு இரும்பு கடாய் இருந்துச்சு அப்படின்னா அதில் ரெடி பண்ணிக்கோங்க. ஒருவேளை இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, தெரிக்கும். அதனால் சிம்மில் வச்சு முழுக்க இது மெலனின் சத்துக்கள் நம்ம தலையில் கம்மியாக இருக்கிறதுனால தான் அந்த வெள்ளை முடி வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வந்துடுது. நம்ம இருக்கிற முடியும் வெள்ளையாகாமல் பாதுகாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ தான் வெள்ளை முடி எட்டி பார்க்குது, இல்லை லைட்டாக இப்போ தான் வெள்ளை முடி வந்திருக்கு, இல்லை எனக்கு வந்து வெள்ளை முடியே இல்லை இனிமேல் தான் வெள்ளை முடி வரும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆயில் மட்டும் இருந்தால் போதும், உங்களுக்கு நல்லாவே ஒரு பலனை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய ஒரே பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராம்பு தாங்க சரிங்களா. லவங்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிராம்பு கண்டிப்பாக எல்லா இதுலேயும் தனியாக நம்மளுக்கு கடைக்கு வாங்கிக்கோங்க. இதில் ஒரு 10 to 20 கிராம்பு வரைக்கும் இதில் சேர்த்துக்கோங்க. கிராம்பு எந்த அளவுக்கு நீங்கள் தலைக்கு ஆயிலில் சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா ரத்த ஓட்டத்தை ரெடி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பொடுகு, பேன் தொல்லை, ஈர் தொல்லை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முடிக்கு எல்லாத்துக்குமே கிராம்பு வந்து ஒரு சூப்பரான மருந்து. அதை வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் கருஞ்சீரகத்தோடு கலந்து நம்ம ஆயில் வந்து ரெடி பண்ணுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நல்லா ஒரு கருன்னு ஆகணும். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா புகை வருது. ஆயில் வந்து அவ்வளோ ஒரு எண்ணெய் பசை, அந்த பாருங்கள் அந்த கரிஞ்சீரக ஆயில் பசை வந்துருச்சு பாருங்கள். நல்லா வறுபட்டதே அந்த ஆயிலோட பசை வந்துருச்சு. ஆறு மாதம் வரைக்கும் கூட இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாட்டிலில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஆயில் ஸ்டோர் பண்ண நல்லா திக்காகி பார்க்கவே ஆயில் வந்து அவ்வளோ கலராக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கிராம்பு நம்ம போட்டதே எப்படி கலர் மாறிடுச்சு பாருங்கள். கருஞ்சீரகத்தோட ஒன்றா வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி நல்லா உப்பி வறுபட்டு வரணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபைனலாக இது வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம இதில் சேர்த்துனதே இல்லை. இப்போ நம்ம வந்து சேர்த்து போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு எள்ளு சரிங்களா. கருஞ்சீரகம் மாதிரியே தான் இருக்கும்.
இதில் வெள்ளை எள்ளு இருக்கும், கருப்பு எள்ளு இருக்கும். நீங்கள் வந்து கருப்பு எள்ளு வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா. நம்ம இந்த எள்ளு பொடி, எள்ளு உருண்டை அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த எள்ளு தான் இது. இதை வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் இந்த மாதிரி வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அவ்வளோ ஒரு பலன் கிடைக்கும் கருஞ்சீரகத்தோடு நீங்கள் கலந்து சேர்க்குறப்ப. ஆனால் இதை வந்து ஃபைனலாக சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டில். ஏன்னா சீக்கிரம் வந்து வெடிக்கிற பதம் வந்துடும் பாருங்கள். போட்டதே வெடிக்குது பாருங்கள். வெடித்து உள்ளே இருக்கிற அந்த பருப்பு வெள்ளை வெள்ளையாக வருது பாருங்கள். இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வெடிக்கும். ஒரு தட்டு கூட போட்டுட்டிங்க அப்படின்னா வெளியில் வந்து தெறிக்காமல் இருக்கும். எள்ளு வந்து கண்டிப்பாக கருப்பெள்ளு 1 டீஸ்பூன் வந்து 2 ஸ்பூன் கருஞ்சீரகம் அப்படின்னா 1 டீஸ்பூன் வந்து எள்ளு வந்து சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் வந்து முடியில் போடுறப்ப டோட்டல் முடியும் நல்லா கருப்பாக்கி கொடுக்கும். வெள்ளை முடி வந்து வரவே வராது. அவ்வளோ சத்துக்கள் வந்து இந்த கருப்பெள்ளில் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த பொருளை சேர்த்துருக்க மாட்டீங்க. இந்த கிராம்பு கருஞ்சீரகத்தோடு நீங்கள் இந்த ஒரு பொருளையும் சேர்த்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆயிலோட பவரே உங்களுக்கு வந்து தடவை தான் தெரியும். இப்போ பாருங்கள் நம்ம போட்டுட்டோம், அதுவும் சேர்ந்து நல்லா மிக்சிங் ஆகி வறுபட்டுருச்சு. இப்போது அந்த கிராம்பு வந்து கலர் மாதிரி அதுவும் நல்லா கருகிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு 3 பொருளுமே சுத்தமாக வந்து நல்லா இந்த மாதிரி கருக மாதிரி வறுத்துக்கோங்க. 1 2 வந்து பாருங்கள் வறுபடாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டிங்க அப்படின்னா நல்லா வறுபட்டுரும். இந்த மாதிரி நல்லா வறுந்து பட்டதுக்கப்புறம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறக்கிக்கலாம். இப்போ நம்ம கீழே இறக்கியாச்சு. இதை நல்லா கொஞ்சம் ஆற விட்டுடலாங்க. லைட்டாக சூடு ஆற வரைக்கும். ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் அப்படியே போட்டிங்கன்னா ரொம்ப சூடு இருக்கும். அதனால் வந்து இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸ் பவுடராக ரெடி பண்ண போகிறோம் சரிங்களா. பாருங்கள் அந்த கிராம்பெலாம் இங்கே பாருங்கள் நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுக்கணும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போடுறப்ப ஜாரில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஈரம் இருந்துச்சுன்னா ஆயில் வந்து கெட்டு போயிருக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து ஈரப்பதம் சுத்தமாக இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது இப்போ நம்ம பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சாச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து பொடியாக வராது. அந்த ஆயில் பசங்க பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த எள்ளு போட்டுள்ள எள்ளு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் நல்ல ஆயில் பசை. அதே மாதிரி கருஞ்சீரகமும் கிராம்பும் சேர்ந்துங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சும்மா நம்ம ஆயில் எல்லாமே நான் கையில் தேய்க்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. தேய்ச்சிட்டு நீங்கள் இதை லைட்டை அப்படி தட்டினீங்கன்னா போகாது. அவ்வளோதான். எப்படி வந்து பிடிக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் தலை சீவிட்டு ஆயில் வச்சு தலை சீவிட்டு கூட வெள்ளை முடி தெரியுதுன்னா அதில் எடுத்து இந்த பவுடரை லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி தட்டி விட்டிங்கன்னா அந்த கருப்பு மட்டும் வந்து பிடிச்சிக்கும். கெமிக்கல் இல்லாத ஒரு 100% ஒரு ஹேர் டை. நீங்கள் பொடியை இப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஆயிலை எப்படி யூஸ் பண்ணலான்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு டீஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்துட்டு இந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுருங்க. ஏன்னா இது ஆயிலோட இது தான். அந்த எள்ளுமை அதுக்கப்புறம் அந்த கருஞ்சீரகத்தோட அந்த ஆயில் பசங்க பாருங்கள். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா அந்த ஆயிலோட திக்னஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆயிலே போடாமல் இங்கே பாருங்கள். அவ்வளோதான். அப்படியே வந்து பிடிச்சிக்கும். நீங்கள் வெள்ளை முடியில் அப்படியே கை வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து பிடிச்சிக்கும். நீங்கள் அப்படியே ஃபேன் காற்றுல உலர விட்டுட்டு நீங்கள் வந்து தலை சீவிக்கலாம். குளிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது சரிங்களா. பாருங்கள். சரி இப்போ இது எப்படி ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மஸ்டர்ட் ஆயில் தான் எடுக்கிறேங்க. இது வந்து கடுகு எண்ணெய் சரிங்களா. இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், மளிகை கடையிலையும் கிடைக்கும். இப்போ இதை நான் கழுவுனாலும் போக மாட்டேங்குது. நல்லா பசை மாதிரி வந்து பிடிச்சிச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 to 2 டீஸ்பூன் வந்து மஸ்டர்ட் ஆயிலை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த பவர்ஃபுல்லான இந்த ஆயிலை நீங்கள் சேர்த்து தைக்கிறப்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். 2 ஸ்பூன் மட்டும் இதை சேர்த்துக்கோங்க.
அதுக்கடுத்து தேங்காய் எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து மஸ்டர்ட் ஆயில் சேர்க்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி 2 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆவரேஜாக இதை சேர்த்து நீங்கள் கலந்து வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து கடுகெண்ணெய் சேர்த்த ஃபீல் வராது. நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். நம்ம வந்து ஒரு 3 டீஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ இதெல்லாம் டோட்டலாக ஒரு 50 மில்லி எண்ணெய் வந்து கணக்கு வரும். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு இந்த பொடி எடுக்கிறீங்கன்னா ஒரு 50 மில்லி ஆயில் அளவுக்கு நீங்கள் இதை வந்து கலந்துக்கலாம். தேங்காய் வந்து நம்ம கலந்தாச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம அப்படியே வந்து தேய்க்க முடியாது. லைட்டாக டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து ரெடி பண்ணுறப்போ அந்த போட்ட பொடியும் இந்த ஆயிலும் வந்து நல்லா வந்து கலந்துரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்சிங் பண்ணி விட்டுட்டு இப்போ சூடு பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம சூடு பண்ணலாம். அதே பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கொதிக்கிறப்போ இந்த ஆயிலை தூக்கி உள்ளே வச்சுருங்க. அவ்வளோதான். சிம்மில் வச்சுட்டு இந்த ஆயிலை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா அந்த ஹீட்டில் வந்து இந்த மாதிரி கலந்துடுங்க. இப்போ நல்லா 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம சூப்பராக வந்து ஆயில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு டிப்பு நம்ம கலக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு இல்லையா? இப்போ பாருங்கள் தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. இது எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா ஆயில் வந்து கெடாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம டேரெக்டாக நீங்கள் சூடு பண்ணலாமலன்னு கேட்பீங்க. டேரெக்டாக நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பொருள் எல்லாமே நல்லா வந்து வறுத்து எடுத்துட்டோம். அதனால் ஆயில் வந்து ஹீட் ஆனால் போதும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறோம். ஆயில் ஹீட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா அந்த திப்பாக இல்லாமல் ஆயிலோட நல்லா மிக்சிங் ஆகிக்கும் அந்த பொடி. அப்போ அந்த மாதிரி ஆகிறப்ப உங்களுக்கு வந்து பாருங்கள் அந்த திக்னஸ் மாதிரி நல்லா ஆயில் மாதிரி அந்த சூப்பரான அந்த கெட்டித்தன்மை இல்லாமல் தலைக்கு தேய்க்கிற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு அந்த ஆயில் வந்து மாறிடும். அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து இந்த மாதிரி சூட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஆயிலும் பொடியும் தனித்தனியாக வந்து தெரியாமல் அப்ளை பண்ணுறப்ப காஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் பாட்டில் தலை கூட சீவிட்டு போய்க்கலாம். இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணால் கூட போதும். அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம கீழே இறக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அல்லது ஒரு 3 நிமிஷம் அந்த மேலே நூற கட்டுது பாருங்கள். கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஹீட் ஆனால் போதும். நம்ம இப்போ கீழே இறக்கிடலாம். இப்போ நம்ம கீழே இறக்கியாச்சு. பாருங்கள் இப்போ ஆயிலோட அந்த எப்படி நம்ம பவுடர் சேர்த்து எவ்வளோ திக்காக இருந்தது. இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இவ்வளோ சூப்பராக இந்த ஆயிலை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாலும் பண்ணலாம். இல்லை நீங்கள் பாட்டில் அப்படியே ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ண அந்த பொடியெல்லாம் வராமல் அந்த பொடி மட்டும் கீழே போயிடும். ஆயில் மட்டும் மேலாப்பில் வரும். அதை அப்படியே நீங்கள் எடுத்து தேய்ச்சிங்கன்னா போதும். ஏன்னா இந்த மாதிரி ஊற விட்டு நீங்கள் தேய்க்கிறப்ப சத்துக்கள் வந்து அதிகமாகி இன்னும் கலரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆயில் முடியும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ தலைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து வெள்ளை முடி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்து அந்த இருக்கிற இடம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஓகே. இல்லை முடி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஓகே. இந்த மாதிரி எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு குளிக்கலாம். ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுங்க. பாருங்கள் அந்த இடத்துல வெள்ளை முடியவே காணும். அவ்வளோதான். வச்சதே வந்து அது அப்படியே கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கிற எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து பாருங்கள் வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு டச்சப் மட்டும் பண்ணி விடுங்க. நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் குளிச்சுக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பக்கம் நான் அப்ளை பண்ணிட்டு தான் குளிக்க போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதில் பார்க்கலாம். பாய்.